இப்போ கூட அவர் ஏதோ ஒரு வீடு வந்து பூசாமே இருக்கு. ஆமாம், வீடு பூசலைங்க. இப்போ இவர் வீட்டுக்கு முன்னாடி செங்கலோ மண்ணல் ஜல்லி இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பொய்யுங்க. இருக்கு. வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு கட்ட போகிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல உங்க வீட்டு பக்கத்துல கூட யாரோ செங்கலோ மண்ணோ போட்டு பக்கத்துல கட்டிட்டு இருக்காங்கிறாரு. அப்படியா? என்னங்க வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? அவர் தான் சிசிடிவில பார்த்த மாதிரி சொல்லிருக்காரு, உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நீங்க என்னையா ஜோசியர் ஜாதகத்துல ரேஷன் கடையில என்ன வாங்கினாங்கற பூரா கரெக்டா சொல்றீங்க. அப்படியா? அவன் வந்து ஒரு ஞானிங்க சார். யாரு? அந்த பையன் வந்து ஒரு ஞானி. ஞானினா அதாவது உலகத்துல எல்லா விஷயமும் தெரிந்து கொள்ளும் ஆற்றலும் தெரிந்ததை சொல்லும் ஆற்றலும் உடையவன். அப்படியா? சரி, ஓகே ஓகே. கீழே கொடுங்க, விசித்ரா அவங்கள்ட்ட கொடுங்க. விசித்ரா அவரோட ஜாதகம் உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. ஓகே, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க மேடம், நான் பதில் சொல்றேன். இப்போ வந்து ஓகே நான் செட்டில்டு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கெரியர் வைஸ் ஸ்டில் நம்ம வந்து அந்த ஒரு கெரியர்ல ஒரு ரீச் ஒன்று சொல்லுவோம் இல்லையா? நினைச்ச இடத்தை அடைய முடியல. நினைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான் நம்ம நினைச்சோம், அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அது ஏன் மீனராசிக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு? இப்போ வந்து நீங்க ரேவதி நட்சத்திரம், சனி வந்து ரேவதியில போறார். இப்போ உத்திரட்டாதியில் போயிட்டு இருக்கு, அடுத்து ரேவதியில போறார். கரெக்டாக ஒரு 7 மாதம், 7ஆம் மாதம்னு வச்சுக்கலாமே, ஜூலைக்கு மேலே நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு சொல்லுவீங்க, நான் நினச்ச ஒரு இடம் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. உங்கள் கெரியரில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் நீங்கள் தேடாமையே 7ஆம் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சிலை அமைப்பீங்க. அது சிவனாக இருக்காது, அம்மனாக, குறிப்பாக காளியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, பத்ரகாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னெல்லாமோ சொல்றாருங்க. 136 அடியில் பத்ரகாளி செய்கிறதுக்கு 2027 உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை வந்து பிடிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச இடம், நீங்கள் நினைக்காத இடம், பேர் புகழ், மக்கள் உங்களை தேடி வர்றதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து அவங்க ஸ்ரீ ஸ்ரீ விசித்ராந்தா சுவாமிகள் பேர் வாங்க நினைக்கிறேன். நீங்களே அவங்களோட ஆசி வாங்க நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கோட்டை புவனேஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி மன்னடியின் மல்லீஸ்வரி மாதேஸ்வரன் மாதேஸ்வரன். ஓகே, நீங்க என்ன மீனராசி இல்ல? மீனராசி, ரேவதி நட்சத்திரம். ஜாதகம் இங்கே உங்ககிட்ட இருக்கா? ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குமா? அதான் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அண்ட் கல்யாணம், வேலை. பாப்பா ஐப்பசி மாதம் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்ப சூரிய பகவான் நீசத்தில் இருக்கிற மாசம் அது. நிறைய விஷயத்த 2026 சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய விஷயம் கண்டிப்பா ஏதாவது ஒரு நட்புக்கு அன்புக்கு அடிக்ட் ஆவீங்க. அது வெளியில தெரியாம பார்த்துப்பீங்க. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா அடிக்கடி செல்போனை எடுத்து பார்த்துப்பீங்க, மெசேஜ் போட்டிருக்காங்களான்னு பார்த்துப்பீங்க, அதை டெலீட் பண்ணலாமா வேணாமான்னு பார்ப்பீங்க. நடக்கும் பாப்பா 2026 இது நடக்கும். அப்போ ஏனாவும் உங்களுக்கு வரும். ஓகே, கல்யாணம் ஆகுமா? அதுதான் சொல்றேன், கல்யாணத்துக்கான முதல் படியே செல்போனை எப்போ நம்ம மறைக்கிறோமோ கல்யாணத்துக்கு ஆக போகுதுன்னு அர்த்தம். நீங்க இப்போதைக்கு என்ன சிங்கிள், அடுத்தது பாருங்க கண்டிப்பா உங்களோட ஸ்டேட்டஸ்ல ஒரு சூப்பரான ஹிட்டான சாங் வைக்கிற அளவுக்கு நீங்க இந்த 2026 ஆரம்பமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே.